வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஹெல்த் ரொம்ப நாள் நம்ம கொண்டு போகிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஆப்ஷனை இது பண்ணணுன்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் வந்துடணும். செட்டிங்ஸ் வந்துட்டு பேட்டரின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்துருங்க. இதில் பவர் சேவிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கம்மியாக இருக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் 80-90 இருக்கும்போது இந்த பவர் சேவிங் யூஸ் பண்ணாதீங்க. இதுதாங்க மெயின் பேட்டரி ப்ரொடக்ஷன். இது பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேசிக், அடாப்டிவ், மேக்ஸிமம். இதில் நீங்கள் மேக்ஸிமமில் வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 80% வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சார்ஜர் ஸ்டாப் ஆகிருங்க. அதனால் உங்களுடைய பேட்டரியோட ஹெல்த்து ரொம்ப லாங் வரும். பார்த்தீங்கன்னா சார்ஜரிங் செட்டிங்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜரிங் தேவைன்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆயிரும், இல்லாட்டி ஸ்லோவாக ஆயிரும். ஒயர்லெஸ் இதுவரை நான் ட்ரை பண்ணது இல்லை. ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஒயர்லெஸ் பவர் ஷேரிங் இதுவும் நான் ட்ரை பண்ணது இல்லைங்க. ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஷோ யுவர் பேட்டரி பர்சன்டேஜ். உங்களுடைய பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதை தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேட்டரி இன்ஃபர்மேஷன். இவ்வளோ தாங்க பேட்டரியோட செட்டிங்ஸ். இதே மாதிரி சின்ன சின்ன வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.